இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் உடனான தன்னுடைய 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக அவருடைய மனைவி சாய்ரா பானு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவர்களுடைய திருமணம் எப்படி நடந்தது, இவர்கள் இருவரும் எப்படி சந்தித்து கொண்டாங்க அப்படிங்கிறதும், குஜராத்ல பிறந்த சாய்ரா பானு மற்றும் ஏ.ஆர். ரஹ்மானுடைய திருமணம் எப்படி நடந்தது, யார் அதற்கு காரணம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் இந்த சாய்ரா பானு அப்படின்னு பார்த்தா, இவங்க டிசம்பர் 20, 1973ஆம் ஆண்டு குஜராத்ல கட்ச் நகர்ல பிறந்தவங்க. இவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாருமே குஜராத்தை பூர்வீகமா கொண்டவங்க. அதன் பிறகு இவர்களுடைய குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்து இந்தோ ஆரிய மொழியான குச்சி மொழியை தாய்மொழியாக கொண்ட சாய்ராவுக்கு திருமணத்திற்கு முன்பு தமிழ் சரியா தெரியாதான். பிறகு தமிழ் பேச கற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. சாய்ராவை முதல்ல பார்த்தது ஏ.ஆர். ரஹ்மானினுடைய தாயும் சகோதரியும் தான் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 1992ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்துல வெளியான ரோஜா திரைப்படம் தான் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு முதல் படம். முதல் படத்திலே வித்தியாசமான இசையை கொடுத்து ஒரு இசை புரட்சியை ஏற்படுத்தியிருந்தாரு. இதனால அவருக்கு வாய்ப்புகளும் குவிய தொடங்கியது. அதே நேரம் திருமணத்துக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தனர் அவரது வீட்டுல. ஏ.ஆர். ரஹ்மான் பிஸியாக இருந்ததுனால மணப்பெண்களை பார்க்க கூட நேரம் இல்லை. இதனால அவருடைய தாயால திருமண ஏற்பாடு செய்யப்படுது. சாய்ராவை முதலில் சந்தித்தது ஏ.ஆர். ரஹ்மானினுடைய தாயும் சகோதரியும் தான். சென்னையில உள்ள சூபி துறவியான மோதி பாபாவினுடைய கோவில்ல வைத்துதான் சாய்ராவை முதல்ல சந்திச்சிருக்காங்க. கோவிலுக்கு அருகில தான் சாய்ராவினுடைய வீடு இருந்திருக்கு. அதனால இவங்க 2 பேரும் நேராக போயிட்டு சாய்ராவுடன் குடும்பத்தினருடனும் பேசியிருக்காங்க. இதற்கு பிறகுதான் எல்லாமே இயல்பா நடந்திருக்கு. சாய்ரா குஜராத் குடும்பத்தை சேர்ந்தவங்க, வட இந்திய கலாச்சாரத்தையும் நன்கு அறிந்தவங்க. அதோடு நடிகர் ரஹ்மானுக்கு உறவினரும் கூட. தன்னுடைய தாய் அறிமுகம் செய்ததை அடுத்து 1995ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி, அதாவது ஏ.ஆர். ரஹ்மானினுடைய 28வது பிறந்த நாள் அன்று சாய்ரா பானுவை முதன்முறையாக சந்தித்திருக்காரு. பிறகு இரு வீட்டார் சம்மதத்துடன் அதே ஆண்டு மார்ச் மாதம் சென்னையில திருமணம் நடைபெற்றிருக்கு. அதாவது 1995ஆம் ஆண்டு சாய்ரா பானுவை திருமணம் செஞ்சிருக்காரு ஏ.ஆர். ரஹ்மான். திருமணத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு விஷயங்களையும் பொதுவெளியில பகிர்ந்து கொண்டதில்லை சாய்ரா மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான் தம்பதியினர். குடும்பத்தின் மீது அதீத கவனம் செலுத்தக்கூடிய நபராகவே இருந்துட்டு வந்திருக்காங்க சாய்ரா பானு. குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவிடக்கூடிய அதே நேரம் சாய்ரா பானு தொண்டு நடவடிக்கைகளிலும் தீவிரமா ஈடுபட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய கணவர் ஏ.ஆர். ரஹ்மானினுடைய தொண்டு முயற்சிகளையும் முன்னின்று நடத்தியவங்களும் இவங்க தான். குடும்பம் தொண்டு நடவடிக்கைக்கு இடையில தன்னுடைய கணவரையும் அக்கறையோடு கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க சாய்ரா பானு. அதற்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, பல்வேறு சமயங்கள்ல அவருடைய கணவரின் ஸ்டைலிஷாகவும், அதாவது ஆடை வடிவமைப்பாளராகவும் இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு கதிஜா, ரஹிமா என்ற மகள்களும் அமீன் என்ற ஒரு மகனும் இருக்காங்க. சமீபத்துல தான் இவருடைய மூத்த மகள் கதிஜாவுக்கு திருமணம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில தான் இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி சாய்ரா பானு இருவரும் நேற்று இரவு விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டு பேரதிர்ச்சியை கொடுத்தாங்க. அமைதி புயலாக இருந்து வரக்கூடிய ஏ.ஆர். ரஹ்மானோட வாழ்க்கையில இப்படி ஒரு விவாகரத்து புயல் வீசும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதன் மூலம் அவர்களோட 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான நிலையில ஏ.ஆர். ரஹ்மான் எக்ஸ் தள பக்கத்துல 30வது திருமண நாளை எட்டி பிடிப்போம் அப்படின்னு நம்பிக்கையுடன் இருந்தோம். ஆனா இதயம் நொறுங்கி விட்டது அப்படின்னு உருக்கமா தெரிவிச்சிருந்தாரு.